பிஸ்மில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறக்கூடிய பாடம் வந்து என்ன அப்படின்னா, நேத்து லிங்க் அனுப்புனேன். பார்த்திருப்பீங்க. என்னென்ன லிங்க் அனுப்புனேன்னா, நேத்து ஒரு 2 லிங்க் அனுப்புனேன். இன்னைக்கு காலையில இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு அனுப்புனேன். நேத்தே அனுப்பணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இன்னைக்கு காலைல தான் அனுப்புனேன். ஒண்ணு வந்து என்னன்னா, மொழி குடும்பங்கள். அடுத்து இன்னொன்னு அக்காதிய மொழி. அடுத்து இப்போ வந்து செமித்திய மொழி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பேன். 3 லிங்க் அனுப்பியிருப்பேன். மொழி குடும்பத்தை பத்தி யார் யார் படிச்சீங்க? எதுவும் புரிஞ்சா? படிச்சோம். அது குடும்பம் குடும்பமா வருது. ஆமா. பேர் ஒவ்வொரு நாட்டுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பம் அது மாதிரி பிரிக்கிறாங்க. சரி, சரி. சரி. நிறைய நேம் வருது. நிறைய நேம். அந்த நேம்கள் தான் இங்க அரபில இருக்குது. வேற ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு பாடத்துல வந்து அதாவது அஷ்ஷரு ஃபசாயில், அதாவது முதல் முதல் 3 பக்கம், அதாவது முதல் 3 பக்கங்கிறத விட அந்த ஃபர்ஸ்ட் பக்கமும் அடுத்த பக்கத்துல அரை பக்கமும் 1.5 பக்கத்துல வந்து இதுதான் இருக்கு. என்னன்னா, அதாவது மொழிகளை வந்து மொழியியல் அறிஞர்கள் வந்து மொழி குடும்பமாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு இப்போ இதுலயும் கூட காட்ட முடியும். தமிழை விட இங்கிலீஷ்ல நல்லா டீட்டெயிலா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க விக்கிபீடியாலேயே போயிட்டு கூட நீங்களே என்ன செய்யலாம் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது ஒவ்வொரு நாட்டிலையுமே இருக்கக்கூடிய இது வரும். சரிங்களா? மொழி குடும்பங்களை பத்தி என்ன செய்யணும் வரும். நமக்கு இந்த புக்கில் அவ்வளோ இருந்தாலும் மெயினா இவங்க பேசுறது என்னன்னா, அந்த இண்டோ யூரோப்பியன் சரிங்களா, யூரோப்பியனும் அடுத்தது செமிட்டிக் லாங்குவேஜ். இன்னைக்கு காலையில அனுப்புனால செமித்திய மொழி. இத ரெண்டு என்ன செய்யப்படுது இந்த புத்தகத்துல என்ன செய்யப்படுது, அடுத்து வரக்கூடிய ஒரு 15-20 பக்கத்துக்கு அதுலயும் குறிப்பா வந்து இந்த செமித்திய மொழியை பத்தி என்னது பேசப்படுது. மொழிக்கு தான் அரபில வந்து லொகா சாமியா அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஏன் வந்து இந்த லொகா சாமியா அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, சாமியா பின்னாடி பேர் காரணம் வருது. இங்க வந்து என்னன்னா, உலக மொழிகள்ல வந்து என்னது நிறைய வகைப்படுத்திருக்காங்க. நான் நேற்று அனுப்புறேன், நீங்களும் இந்த விக்கிபீடியால பார்த்தா தெரியும், ஜஸ்ட் உங்க நாலேஜுக்காக வேண்டி. சரிங்களா? குறிப்பா இந்த புத்தகத்துல பேச வந்து என்னன்னா 2 விஷயம் தான். அந்த இண்டோ யூரோப்பியன், அடுத்தது செமிட்டிக் லாங்குவேஜை பத்தி என்ன செய்ய போறாங்க, பேச போறாங்க. அடுத்தது வந்து என்னன்னா, இது அல்லாம வேற சில மொழிகள் தோன்றிச்சு. அதாவது பேசிக்கலி இப்படி 2ஆ தான் பிரிச்சிருக்காங்க. இண்டோ யூரோப்பியன், செமிட்டிக்னு பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் நிறைய வகைகள் இருக்குங்கிறாங்க. அந்த வகைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கு முன்னாடி என்ன செய்யப்பட்டிருக்கு, அனுப்பப்பட்டிருக்கு. அடுத்தது இங்கேயும் என்ன செய்யப்படுது, விக்கிபீடியாலையும் ரொம்ப தெளிவா இருக்கிறது என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, குடும்பங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் சரிங்களா, இப்போ வந்து என்னது, ஏன் குடும்பமாக மொழியை உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில ஒரு லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னா, அந்த இப்ப திராவிட குடும்பம், நம்ம தமிழ் மொழி இருக்குல்ல, திராவிட குடும்பத்துல வரும். திராவிட குடும்பத்துல என்னென்ன மொழி வரும்? தமிழ், சரிங்களா, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அடுத்தது துளுங்கிறது இங்க பேசுறது. எங்க நம்ம மேற்கு கடற்கரை இருக்குல்ல, கோவா அந்த சைடு பேசக்கூடிய மொழி துளு. அடுத்தது வந்து மங்களூர்ல ஒரு மொழி பேசுவாங்க. சரிங்களா? அப்படி இப்படின்னு ஒரு 6-7 மொழி கிட்ட திராவிட குடும்பத்துல வரும். சரிங்களா? திராவிட குடும்பத்துல அப்படி வரும்பொழுது என்ன அப்படின்னா, இப்போ தமிழுக்கும் தெலுங்குக்கும் மத்தியில ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். தமிழுக்கும் கன்னடத்துக்கு மத்தியில ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். தமிழுக்கும் மலையாளத்துக்கு மத்தியில தெளிவா தொடர்புகள் எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? அப்போ ஏன் இப்படி குடும்பமா உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா,
அது மொழிகள் வேற வேறையாக இருந்தாலும் அதோடைய வாக்கிய அமைப்பு, அதோடைய உச்சரிப்பு இதெல்லாம் வந்து ஒத்து இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரே ஒரு ஃபேமிலியா என்ன செஞ்சிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. சரிங்களா? சரி. அடுத்தது வந்து 2வது பக்கம் 42வது பக்கத்துக்கு வாங்க. 42வதுல வந்து அந்த இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி லாங்குவேஜ் ஃபேமிலியில் வந்து யார் யாரெல்லாம் வருவா அப்படின்னா, வஹிய போட்டிருக்கா, வஹியன்னு போட்டிருக்கா. ஆமா. வஹியக்கு எடுத்து பாருங்க. லோகல் ஆரியா, ஆரிய மொழி வரும். இந்தோ யூரோப்ல என்ன மொழி வரும்? ஆரிய மொழி வரும். அடுத்தது கிரேக்க மொழி வரும். லுகாத்துல் யூனானியான கிரேக்க மொழி. சரிங்களா? அடுத்தது 3வது எந்த இதுல சொல்றீங்க உஸ்தாத்? வஹி அந்த செகண்ட் பேராகிராஃப்ல ஸ்டார்ட் 42வது பக்கத்துல வஹியன் இருக்கா? ஒரு 3 வஹியா இருக்கு. பாயிண்ட் நம்பர் சொல்றாங்க சிஸ்டர். லுகாத்துல் ஆரியா, லுகாத்துல் சரி ஓகே. அது 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 சரிங்களா? அப்போ வந்து என்னது அப்படின்னா அந்த இந்தோ யூரோப்பிய மொழி குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து என்னது ஆரிய மொழி, கிரேக்க மொழி, அடுத்து என்னது இத்தாலிய மொழிகள். சரிங்களா? 3வது லொகாத்துல் இத்தாலியன் போட்டு இத்தாலிய மொழிகள். அடுத்து என்னது லொகாத்துல் ஜெர்மானியா, ஜெர்மனிய மொழிகள். சரிங்களா? அப்போ ஜெர்மனிய மொழிகள் வரும் பொழுது சின்ன ஒரு தகவல் சொல்றாங்க. ஜெர்மனிய மொழிகள் அப்படிங்கும்போது ஜெர்மனிய மொழிகள் வந்து என்னது 2 பிரிவா பிரியுது. மேற்கு, அடுத்தது வந்து என்னது மேற்கு ஒண்ணு, வடக்கு ஒண்ணு. மேற்கு ஒண்ணு, வடக்கு ஒண்ணா பிரியுது. சரிங்களா? அப்போ மேற்கு ஜெர்மானிய மொழியில வந்து யார் யாரெல்லாம் வருவா அப்படின்னா இங்கிலீஷு. சரிங்களா? அடுத்தது ஹாலாண்டு, அல்மானியா, ஜெர்மன் லாங்குவேஜ் இதெல்லாம் என்ன செய்யும், அதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்தது வடக்கு ஜெர்மனிய மொழி குடும்பத்தில் வந்து உள்ளது என்னன்னா டென்மார்க்கு, ஸ்வீடு, நார்வே. அதில் பார்த்தீங்கன்னா என்னது டென்மார்க்கு கிளியரா புரியும், ஸ்வீடு புரியும். நர்வீஜ் அப்படின்னு போட்டிருக்காங்களா, அது நார்வே. இருக்கா? 4வது பாயிண்ட் இருக்குல்ல? இருக்கா? அடுத்தது அப்போ 4வது குடும்பம். 5வது குடும்பம் வந்து லோகத்துல சலாஃபியா அப்படின்னா அது சலாஃபியா அப்படின்ற அந்த இது என்ன வரும். சலாஃபியா அப்படிங்கும்போது என்னது ரஷ்ய பிராந்தியத்துல பேசக்கூடிய மொழிகள். ரஷ்ய பிராந்தியத்துல பேசக்கூடிய மொழிகள் என்ன செய்யும், அதுக்குள்ள என்ன செய்யும், இன்க்ளூட் ஆகும். அடுத்தது லோகாத்துல் அர்மேனியா மொழி. அர்மேனியா மொழிங்கிறது அதுவும் ஏறத்தாழ யுரேஷியால பேசக்கூடிய மொழி. யுரேஷியா அப்படின்னா என்ன சொல்றது, ஆசியாவும் ரஷ்யாவும் ஆசியாவும் யூரோப்பாவும் சேரக்கூடிய பார்டர் உள்ள நாடுகள்ல பேசக்கூடிய மொழி தான் ஆர்மீனிய மொழி. சரிங்களா? அடுத்த லோகத்துல் அல்பானியா. என்னது அல்பானியா எந்த நாடை குறிக்கும்? அல்பானியா எந்த நாடை குறிக்கும்? ஜப்பானா? ஜெர்மனி இல்ல. இமாம் அல்பானி எந்த ஊருக்காரங்க? அல்பேனியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது அல்பேனியா? ஆப்பிரிக்கால இருக்கு. ஆப்பிரிக்கால இல்ல. அதாவது அது என்னன்னா கொசோவோ, அதே மாதிரி என்னது கொசோவோ, அடுத்தது பீல ஆரம்பிக்கும் ஒரு நாடு, அதெல்லாம் உள்ள நாடு எல்லாமே என்னன்னா ஐரோப்பியா. அடுத்தது ரஷ்யாவுடைய பார்டர்ல உள்ளது. ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மத்தியில உள்ளது. சரிங்களா? அதெல்லாம் வந்து என்னது அதான் அல்பானியா. சரிங்களா? அடுத்தது என்னது லோகத்துல் கல்தியா. கல்தியா அப்படிங்கிறது வந்து என்னன்னா அது என்னது இங்கிலீஷு, பிரான்ஸு, ஸ்பானிஷ் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகி வரக்கூடிய மொழிகள். அப்போ அந்த இந்தோ யூரோப்பிய மொழியில வந்து மொத்தம் எத்தனை வருதுன்னா 8 இது என்ன செய்றாங்க, கொண்டு வராங்க. இது டீட்டெயிலா நான் தமிழ்ல அனுப்பியிருக்கேன்ல, அதுலயே இருக்குது டீட்டெயில். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு என்ன செய்யும், இப்போ புரியும். அடுத்தது செமிட்டிக் லாங்குவேஜ், செமித்திய மொழிகள். செமித்திய மொழிகள் அப்படின்னு வரும் பொழுது அது என்னன்னா
அதுல வந்து பாருங்க அந்த ஃபசீலத்துல் ஹாமியா சாமியான் இருக்கா, குடும்பம். ஃபசீலத்துனா குடும்பம்னு அர்த்தம். சரிங்களா? அதுல கீழே 1ன்னு போட்டிருக்கா. சத்யா அலிஃப் அலிஃப்னு போட்டிருக்கும். 1 இல்ல அலிஃப். இந்த புக்கு இல்ல. அலிஃப்னு போட்டிருக்கா. அலிஃப் வேற புக்கு. ஆமா உஸ்தாத் செகண்ட் பேரா. செகண்ட் பேரா அலிஃப்னு போட்டிருக்கா. அதுல பாருங்க, அதாவது அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மொழி எல்லாம் வந்து இந்த செமிட்டிக் லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்ட்டு. செமிட்டிக் லாங்குவேஜ்ல வந்து இருக்கு மிஸ்ரியா, மிஸ்ரியா எகிப்துல பேசக்கூடிய மொழி. சரிங்களா? அடுத்த பர்பரியா அப்படிங்கிறது வந்து அல்ஜீரியா, அடுத்தது தூனுஸ்ல பேசுறாங்க பர்பரியா. சரிங்களா? அடுத்தது கோஷியா, இது எங்க பேசுறாங்கன்னு தெரியல. சரிங்களா? இதெல்லாம் என்னது அப்படின்னா அந்த செமிட்டிக் லாங்குவேஜ்ல வரும். அது தமிழ்ல வந்து என்னது மாஷாஅல்லாஹ் நல்லா தெளிவாவே இருக்குது. தமிழ்ல வந்து நீங்க பார்க்கும்போது என்னது இதோ வரேன். தமிழ் விக்கிபீடியால இப்படியே பிரிவு போட்டிருக்காங்க. தமிழ் விக்கிபீடியால இதே போட்டிருக்காங்க. இதுதான் வந்து என்ன செய்யுது, செமிட்டிக் லாங்குவேஜை பத்தி லொகா சாமியாவை பத்தி பேசும் பொழுது இதே வகையை தான் பிரிக்கிறாங்க இந்த புத்தகத்திலையும். அதனால இதை நீங்க வந்து என்னது அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியுதுல்ல, ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல? தெரியுது தெரியுது. தெரியுது. சரிங்களா? ஓகே. அப்போ பாருங்க, இப்போ 3 மொழி சொல்லிட்டாங்க. சரிங்களா? 3 மொழி சொல்லிட்ட பிறகு அந்த அலிஃப் முடிஞ்சிட்ட பிறகு 3வது பேராகிராஃப் முடிஞ்ச பிறகு வல்லகத்துல் முஸ்ரியா தஷ்தமில் அல் மிஸ்ரியா அல் கதீமா வல் கிப்தியத்த இருக்கா? அந்த அலிஃப் 3 வரி முடிச்ச உடனே அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இது கேள்வியா வந்திருக்கு நேத்து அனுப்புனதுல. சரிங்களா? அல்லகத்துல் மிஸ்ரியத்து தஷ்தமில் அல் மிஸ்ரியத் அல் கதீமத்த வல் கிப்தியத்த. சரிங்களா? மிஸ்ரியா அப்படின்னா எகிப்துல பேசுன மொழி. இப்ப அரபி பேசுறாங்க. முன்னாடி என்ன செஞ்சாங்க, இஸ்லாம் அங்க போறதுக்கு முன்னாடி அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மொழி பேசிட்டு இருந்தாங்கன்னா இந்த மிஸ்ரியா தான் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து அம்மல் பர்பரியா, பர்பரியா வந்து என்னன்னா ஃபைய லுகத்து சுக்கானில் அஸ்லியீன லிஷிமால் இஃப்ரிகியா. ஷிமால்னா வடக்கு, வட ஆப்பிரிக்கால பேசக்கூடிய மொழி. தூனுசு, மராகிஷ்னு போட்டிருக்கல. மராகிஷ்னா மொரோக்கோன்னு அர்த்தம். மராகிஷ்னா மொரோக்கோன்னு அர்த்தம். ஜசாயிர்னா அல்ஜீரியான்னு அர்த்தம். தராப்லிஸ் அப்படின்னு போட்டிருக்குல்ல. தராப்லிஸ் அப்படின்னா லிபியாவை குறிக்கும். சரிங்களா? தராப்லிஸ்னா லிபியாவை குறிக்கும். அடுத்தது அல் ஜசருல் முத்தகாமத் லஹா இருக்குல்ல, இது வந்து என்னன்னா அங்க உள்ள சின்ன சின்ன தீவுகள் இருக்கு, அதை என்ன செய்யும், குறிக்கும். சரிங்களா? இந்த பகுதிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த பர்பரியா பேசப்படுது. அதனாலதான் இந்த அல்ஜீரியன்ஸுடைய அரபி இருக்குல்ல, அல்ஜீரியன்ஸு மொரோக்கோக்காரங்களுடைய அரபி வந்து புரிய கஷ்டமா இருக்கும். அவங்க ஒரு 10 வார்த்தை பேசினாங்கன்னா அரபில தான் பேசியிருப்பாங்க. அதுல ஒரு 2 வார்த்தை பர்பரியாவா இருக்கும், ஒரு 2 வார்த்தை பிரெஞ்சா இருக்கும். அதனால வந்து நமக்கு வந்து என்னது மொரோக்கோ அரபி வந்து மொரோக்கோ இந்த மேல சொல்லியிருக்காங்களே நாடுகள், மொரோக்கோ, தூனுசு, அடுத்தது அல்ஜீரியா, லிபியா, இந்த அரப்ஸுக்கே புரியறது கஷ்டமா இருக்கும் உங்க லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா அதுல பர்பரி நிறைய மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்தது நிறைய வந்து என்னன்னா பிரெஞ்சு இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது அந்த கோஷியா அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? கோஷியா அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஹபஷால பேசப்பட்ட மொழி. ஹபஷால பேசப்பட்ட மொழி. அதாவது இந்த லொகா சாமியால வந்து 3 மொழிகள் இன்க்ளூட் ஆகும். ஒன்று மிஸ்ரியா, இன்னொன்று பர்பரியா, இன்னொன்று கோஷியா அப்படின்னு சொன்னோம். அந்த மிஸ்ரியா வந்து எகிப்துல இஸ்லாத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட மொழி. அதே மாதிரி பர்பரியாங்கிறது வந்து என்னது தூனுசு, லிபியா, அதான் என்னது கிழக்கு ஆப்பிரிக்கால பேசக்கூடிய மொழி. அடுத்தது வந்து என்னது இது இந்த கோஷியா அப்படின்னு சொன்னோம்ல,
இது வந்து என்னது ஹபஷானா இன்னைக்குள்ள எத்தியோப்பியால பேசின மொழி. சரிங்களா? இப்படி என்ன செய்றாங்க, லொகத்து சாமியா என்ன செய்றாங்க, பிரிக்கிறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் 3 அலிஃப் பா ஜீம் அந்த ஃபசாயிலு லொகாத்தில் இன்சானியத்தில் உக்ரா அதுல பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து என்னது இன்னும் நிறைய மொழி குடும்பங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, போட்டிருக்காங்க. ஃபசீலத்துல் லொகாத்தி துரானியா அப்படின்றது, துரானியா துரானியா அப்படின்ற மொழி குடும்பம். துரானியா அப்படின்ற மொழி குடும்பத்துல வந்து என்னது துருக்கி மொழியும் அதே மாதிரி மங்கோலியா மொழி இதெல்லாம் என்ன செய்யும் அதுல வரும் அப்படின்னு சொல்லி செய்றாங்க சொல்றாங்க. அடுத்தது என்னது ஜப்பானிய மொழி குடும்பம் அப்படின்ட்டு. அடுத்தது சீன அதாவது என்னது திபெத்திய சீன மொழி குடும்பம், திபெத்திய சீன மொழி குடும்பம். அடுத்தது கொரியா மொழி குடும்பம். அடுத்தது வந்து குஃப்காசியா அப்படின்னு இதெல்லாம் இங்கிலீஷ்ல வந்து நல்லா தெளிவாகவே போட்டிருக்காங்க. குஃப்காசியா அப்படின்ற ஒரு மொழி குடும்பம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம 6வது வந்து பார்த்தீங்கன்னா 6வது லொகாத்துல் ஹுனூதில் ஹமுரி ஃபி அம்ரிக்கியா. அதானது ஹுனூதுல் ஹமுர்னா யாரை குறிக்கும்? ஹுனூதுல் ஹமுர்னா என்ன அர்த்தத்துல வரும்? அங்க பாருங்க 6வது பாயிண்ட் போட்டிருக்கு பாருங்க. ரெட் இண்டியன்ஸா? எது புரியல? ரெட் இண்டியன் செவ்விந்தியர்கள். செவ்விந்தியர்கள். சரிங்களா? அப்ப அமெரிக்கால உள்ள செவ்விந்தியருடைய மொழி ஒரு குடும்பம். அடுத்தது வந்து என்னது சூடானிய மொழி குடும்பம். சரிங்களா? 7வது பாயிண்ட். 8வது வந்து என்னது மலாய் மொழி குடும்பம், மலாய் மொழி குடும்பம். இப்படி என்ன செய்றாங்க, இதல்லாத நிறைய மொழி குடும்பங்கள் இருக்கு. இந்த புத்தகத்துல வந்து மெயினா பேசுவது என்னது அந்த இந்தோ யூரோப்பிய குடும்பத்தை பத்தி பேசியிருக்காங்க. அதுலதான் இந்த ஆரிய மொழி, அடுத்த ஈரானிய மொழி, அடுத்தது கிரேக்க மொழி, ஜெர்மனிய மொழி இதெல்லாம் வரதை பட்டியலிட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னா செமித்திய மொழியை பத்தி ஒரு அறிமுகம், பின்னாடி செமித்திய மொழியை பத்தி என்னது லோகா சாமியாவை பத்தி தெளிவான செய்து பின்னாடி வருது. அதுக்கு முன்னாடி உலகத்துல இருக்கக்கூடிய வேற சில மொழி ஃபேமிலியை பத்தி என்ன செஞ்சிருக்காங்க, பட்டியலிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து என்னன்னா அடுத்து அந்த அந்த தரீகத்துல் உக்ரா லி தக்ஸீமி லுகாத்திலா ஃபசாயில் இருக்குல்ல, அந்த ஹெட்டிங்க்கு மேல ஒரு இது என்னன்னா அதாவது பாரிஸ்ல வந்து மொழியியல் ஆய்வு கூடம் வந்து என்ன செஞ்சிருக்கு, ஒரு ஆய்வு சமைச்சு ஆய்வு சமர்ப்பிச்சிருக்கு. அது 600 பக்கத்துக்கிட்ட கொண்ட அந்த ஆய்வு. சரிங்களா? அந்த ஆய்வுல வந்து என்னது இன்னும் நிறைய மொழிகளை பத்தி உள்ள தகவல் இருக்கதான் என்ன செய்றாங்க சொல்றத பார்க்கிறோம். சரி, அடுத்தது இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம சொன்னோம்ல, அதாவது முன்னாடியே சொன்னோம் மொழி குடும்பம் எப்படி உருவாச்சுன்னா நம்ம நமக்கு தெரிஞ்ச திராவிட மொழி குடும்பத்தை வச்சு நம்ம ஒப்பிட்டு புரிஞ்சோம். சரிங்களா? அடுத்தது வேறு மாதிரியும் என்ன செய்றாங்க, மொழிகளை பிரிக்கிறாங்க. வேறு மாதிரி என்ன செய்றாங்க, மொழிகளை பிரிக்கிறாங்க. இது வந்து என்னன்னா முன்னாடி பிரிச்சது வந்து என்னது உச்சரிப்பு, அதே மாதிரி என்னது மொழி வழக்கு இதெல்லாம் ஒத்திருக்கக்கூடிய விஷயத்தின் அடிப்படையில். ஆனா இப்போ வேற மாதிரி பிரிக்கிறாங்க. வேற மாதிரி பிரிக்கும் போது எப்படின்னா டெக்னிக்கலா பிரிக்கிறாங்க. என்ன செய்றாங்க, டெக்னிக்கலா என்ன செய்றாங்க பிரிக்கிறாங்க. சரிங்களா? டெக்னிக்கலா பிரிக்கும் பொழுது நம்ம வந்து என்னது அந்த சித்திர எழுத்துக்கள் எதெல்லாம் சித்திர எழுத்துக்கள் இது ஐடியா இருக்கா? சித்திர எழுத்து எதுக்கு சொல்லுவாங்க? தமிழும் சித்திர எழுத்துக்கள ஒண்ணுதானே? எது புரியல? தமிழும் சித்திர எழுத்துக்கள ஒன்றுதானே உஸ்தாத்? சித்திர எழுத்து சைனா, ஜப்பான், கொரியா அது மாதிரி வரும். சரிங்களா? சரிங்களா? இப்படி அதான் வந்து லொகாத்துல் ஆசிலா அப்படின்னா சித்திர எழுத்துக்கள். சரிங்களா? சித்திர எழுத்துக்கள். சரிங்களா? அதான் வந்து அதான் பாருங்க, அந்த தரீகத்துல் உக்ரா லி தக்ஸீமி லொகாத்தில் ஃபசாயில் இருக்குல்ல, அந்த டாபிக்ல அப்படியே கீழே வந்தீங்கன்னா 1 2 3 இருக்கா? 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 இருக்கு. சரி. இப்போ அதாவது
1 2 3 சரிங்களா? இந்த 1 2 3ல வந்து என்னது மூன்றாவது அல்லுகாத்துல் ஆசிலா அப்படின்னா அது சித்திர எழுத்துக்களை குறிக்கக்கூடிய ஒன்று சரிங்களா? அடுத்தது அல்லுகாத்துல் இல்சாக்கியா. அல்லுகாத்துல் இல்சாக்கியானா இதெல்லாமே என்னன்னா அந்த மொழியினுடைய பயன்பாட்டை வைத்து அந்த மொழியில உள்ள தொழில்நுட்பத்தை வைத்து என்ன செய்யப்படுது, பிரிக்கப்படுது சரிங்களா? அப்போ அல்லுகாத்துல் இல்சாக்கியா அப்படின்னா இப்போ உதாரணமா வந்து ஐரோப்பிய மொழி குடும்பத்துல ஒரு மொழி இருக்குது சரிங்களா? ஜப்பானிய குடும்பத்துல ஒரு மொழி இருக்குது, அல்லது சாமிய இது செமிட்டிக்ல ஒரு மொழி இருக்குது. ரெண்டுத்தையும் ஒரே லிஸ்ட்ல சேர்ப்போம். மொழி குடும்பம் வேற வேறையா இருந்தாலும் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரே லிஸ்ட்ல சேர்ப்போம். எப்படி ஒரே லிஸ்ட்ல சேர்ப்போம் அப்படின்னா இந்த மொழியிலையும் சில டெக்னிக்குகள் பயன்படுத்தப்படும், அந்த மொழியிலையும் சில டெக்னிக்குகள் பயன்படுத்தப்படும். எப்படி அப்படின்னா உதாரணமா அந்த லொகத்துல் இல்சாக்கியா இருக்குல்ல, அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா? எப்படின்னா இப்போ வந்து என்னது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கா? ப்ரிஃபிக்ஸ்னா என்னது, சஃபிக்ஸ்னா என்னது? சொல்லுங்களேன். முன்னாடி சில ஹர்ஃபுகளை போட்ட ப்ரிஃபிக்ஸ், பின்னாடி சில ஹர்ஃபுகளை போட்ட சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் சரிங்களா? இது வந்து ஒரு டெக்னிக்கல், ஒரு லாங்குவேஜுடைய டெக்னிக்கல் சரிங்களா? இப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா இப்ப என்ன செய்வாங்கன்னா எந்தெந்த மொழியிலெல்லாம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்கோ அதை ஒரு குழுமமா ஆக்கிடுவாங்க. அரபிலையும் இருக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், இங்கிலீஷ்ல இருக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சரிங்களா? உதாரணமா வந்து என்னது இங்கிலீஷ்ல வந்து என்னது அப்படின்னா டி சேர்க்கிறது சஃபிக்ஸுக்கு. உதாரணமா வந்து என்னது ஏதாவது சொல்லுங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. டி சேர்த்தோம்னா இல்லைன்னு வரும். டிஸ்கம்ஃபோர்ட், டிஸ்கம்ஃபோர்ட், கம்ஃபர்ட், டிஸ்கம்ஃபர்ட். அப்ப இது சஃபிக்ஸ் சரிங்களா? சஃபிக்ஸ் முன்னாடி சேர்த்துக்கிறோம் சரிங்களா? சஃபிக்ஸ். அரபில வந்து என்னது சஃபிக்ஸ் இருக்கு. உதாரணமா என்னது முதாரியான ஃபேலுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்வோம், ஸ்டார்டிங்ல முதாரியான ஃபேலுக்கு என்ன செய்வோம், என்ன செய்வோம்? லன்னு போடுவோம், லன்னு போடுவோம், லாம் போடுவோம். லாமா இல்ல, யா முதாரியோட அடையாளம். யா தா ஹம்சா நூன் சேர்ப்போம்ல. நீங்க சொல்ற லா இருக்குல்ல, அது முதாரியாக மாறிட்ட பிறகு வர்றது. அது இல்ல, நம்ம முதாரியாவே மாத்துறதுக்கு என்ன செய்வோம், யா தா அலிஃப். சேர்ப்போம்ல. அப்ப அரபிலயும் சஃபிக்ஸ் இருக்கு, இங்கிலீஷ்லயும் சஃபிக்ஸ் இருக்கு. இது டெக்னிக்கலா ஒரு ஃபேமிலி. புரியுதுங்களா? புரியுதா? ஓகே. அப்போ முன்னாடி வந்து என்னது மொழி வழக்கை வைத்து மொழி உச்சரிப்பை வைத்து பிரிச்சது ஒரு அந்த காலத்துடைய பழைய பிரிவு. சமகாலத்துல நவீன காலத்துல வந்து மொழி எப்படி பிரிக்கிறாங்கன்னா டெக்னிக்கல் பாக்குறாங்க, கம்பேர் பண்றாங்க. இதுல இருக்கா அப்ப இதெல்லாம் ஒரே மொழிப்பா. அப்போ சில மொழியில வந்து என்னது சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் இருக்காது, சோ அப்ப அதெல்லாம் தனி மொழிப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? சைனா மொழியில சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் கிடையாது. சித்திர எழுத்துக்கள் என்ன செய்யாது, சித்திர எழுத்துக்கள்ல சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் இருக்காது சரிங்களா? அப்போ அதான் லோகல் ஆசிலா சரிங்களா? அடுத்த லோகல் இல்சாக்கியா. இந்த சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் வந்துச்சுன்னா லோகல் இல்சாக்கியா. அடுத்த லோகத் தஹலீலியா. லோகத் தஹலீலியா அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா அதாவது என்னது ஒரு மூல வார்த்தையை வைத்து வர்றது. இப்போ உதாரணமா இங்கிலீஷ்ல வந்து நம்ம டிவி அலைவரிசைக்கு என்ன சொல்லுவோம், சேனல் சொல்லுவோம்ல, அப்படிதானே? ஆமா ஆமா சேனல் சொல்லுவோம் சரிங்களா? சேனல் சொல்லுவோம். இதோடைய மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து என்னது தமிழ்ல தான் வந்து நிற்கும் சரிங்களா? தமிழ் தான் மூலம். அதே மாதிரி அரபில கனாத், சேனலுக்கு வந்து என்னது கனாத்து, அதுவும் என்னது மூலம் வந்து என்னது தமிழ்ல தான் வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க சரிங்களா? அப்போ ஒரு மொழியினுடைய சரிங்களா மூலத்தையும் அதிலேருந்து பல மாறக்கூடியதை என்ன செய்யறது பார்க்கிறது. அப்போ இங்கிலீஷ்லயே அது மாதிரி இருக்கு சரிங்களா? இங்கிலீஷ்லயும் ரூட் வேர்டு பார்க்க முடியும் சரிங்களா? தமிழ்லயே என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும்.
அரபிலையும் பார்க்க முடியும். அப்ப இதெல்லாம் வந்து டெக்னிக்கலா என்ன செய்து ஒத்து வருது. அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் என்னது அல் லுகாத்து தஹ்லீலியா அப்படிங்குவாங்க. அதாவது சுருக்கமா சொல்றா இருந்தா, அதாவது என்னன்னா ஒரு மொழி குடும்பத்தை மொழி அளவுல ஒத்து இருக்கிறது அப்படின்ற அடிப்படையிலும் பிரிப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக ஒத்திருக்கக்கூடியதையும் பிரிப்பாங்க. அப்படி டெக்னிக்கலாக ஒத்திருக்கிறத பிரிக்கும் போது முதல் டைப்பு லுகா தஹ்லீலியா அப்படிங்குவாங்க. லுகா தஹ்லீலியானா என்ன அப்படின்னா, அதாவது என்னது இந்த மொழியிலையும் மூலத்தின் அடிப்படையில் ஒரு மொழியை அணுகப்படும். சரிங்களா? அந்த மொழியிலையும் மூலத்தின் அடிப்படையில ஒரு மொழியை அணுகப்படும். இங்கேயும் இப்படி அணுகப்படும். அப்போ இந்த 3 மொழியிலையுமே சரி, அல்ல 3 மொழியோ அல்ல 3 மொழிக்கு அப்பா அதிகமாவோ என்ன செய்வாங்க அப்படின்னா, மூலத்தின் அடிப்படையில மொழியை அணுகக்கூடிய டெக்னிக்கல் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா இதெல்லாம் வந்து என்னது லுகாத்து தஹ்லீலியா வகையை சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரெண்டாவது லுகால் இல்சாக்கியா. லுகா இல்சாக்கியா அப்படின்னா சஃபெக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் இது ஒரு இந்த இதை எடுத்துப்பாங்க. அரபில இருக்குதா, ஓகே, இங்கிலீஷ்ல இருக்கா, இருக்குது. இதெல்லாம் வந்து என்னது லுகால் இல்சாக்கியா வகையை சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. சரியா? லுகல் ஆசிலா அப்படின்னா சித்திர எழுத்துக்கள். மேல சொன்ன எந்த ரெண்டுமே இருக்காது. அதுல மேல சொன்ன அதனுடைய மூலத்தை என்ன செய்ய முடியாது. ஏன்னா சித்திர எழுத்துக்கள் வந்து நீங்க சைனால பாத்தீங்கன்னா சித்திர எழுத்துக்கள் என்ன மூலம் இருக்க போகுது? சித்திர எழுத்து மூலம் கிடையாதுல்ல. சரியா? அப்ப அதனால வந்து என்னது லுகல் ஆசிலா. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்களா? அப்ப இப்படி என்ன செய்றாங்க, 3 வகையாக மொழி என்ன செய்றாங்க, பிரிக்கிறாங்க. இது என்ன செஞ்சிருக்கு, இப்ப கேள்வி வந்திருக்கு. சரி. அப்போ லுகாத்து தஹ்லீலியா, லுகாத்துல் இல்சாக்கியா, லுகாத்துல் ஆசிலா, இப்படி 3 விதமா என்ன செய்றாங்க, பிரிக்கிறத நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம். அப்போ இது வரைக்கும் என்னன்னா மொழியியல் அறிஞர்கள் சரிங்களா மொழிகளை பல குடும்பமாக பிரிச்சிருக்காங்க. இந்த புக்ல வந்து 2 குடும்பத்தை பத்தி பேசப்படுது. ஒன்று இந்தோ ஈரோ மொழி குடும்பம். சரிங்களா? அதுல என்னென்னலாம் இன்க்ளூடா இருக்குங்கிறது சொல்லப்பட்டுச்சு. அடுத்தது செமித்திய மொழிகளை பத்தி என்ன செய்யப்பட்டுச்சு, சொல்லப்பட்டுச்சு. இது அல்லாத வேற சில மொழி குடும்பங்கள் இருக்கு, அதையும் சொன்னாங்க. இது இப்படி மொழி குடும்பங்கள் எல்லாம் பிரிச்சது வந்து என்னன்னா, பேச்சு வழக்கிலையும் அதே மாதிரி இந்த மொழியில உள்ள வார்த்தை அந்த மொழியில இருக்கிறது, அந்த மொழியில உள்ள வார்த்தை இந்த மொழியில இருக்குது. இப்படி ஒவ்வொரு மொழியிலையும் என்னது மொழி பண்டமாற்று மாதிரி என்ன செய்யறது, மொழி ஆதிக்கம் இருக்கிறதுனால இப்படி குடும்பமாக பிரிச்சாங்க. இது அல்லாம சமகாலத்துல வந்து மொழி குடும்பத்தை 3 விதமாக பிரிக்கிறாங்க. டெக்னிக்கல் ரிலேட்டடா அதுல பயன்படுத்தக்கூடிய மொழி தொழில்நுட்பத்தின் அடிப்படையில். அப்படிங்கும்போது முதல் விஷயம் வந்து என்னன்னா லுகாத்து தஹ்லீலியா. லுகாத்து தஹ்லீலியா அப்படின்னா என்ன அப்படின்னா, சில மொழிகள்ல அந்த மொழியினுடைய வார்த்தைகளுடைய மூலம் பார்க்கப்படும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். சூக்குன்னா என்ன அர்த்தம்? சூக்குன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்னு அர்த்தம். ஏன் அதுக்கு சூக்கு பேர் இருந்துச்சு? அப்போ அங்க எல்லாமே இருக்கிறதுனாலயா, கலந்து எல்லா பொருட்களும் இருக்கிறதுனால. சாக்கைய சூக்குனா அப்படியே இஸ்துக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப பாக்குறாள் எல்லாத்தையுமே அப்படியே இஸ்துக்குனே இருக்கிறதுனால அப்படியே ஈர்ப்போடு இழுத்து கொள்வதனால அதுக்கு என்னது சாக்கைய சூக்கு. புரியல? சூக் இழுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு புக் இருக்கு, நான் இன்ஷால்லா போட்டோ எடுத்து அனுப்புறேன். சரிங்களா? அந்த புக்ல வந்து என்ன இருக்குன்னா ஒவ்வொன்றுக்குமே பெயர் காரணம் இருக்கும். ஆங்கில வார்த்தைகள்ல ஒவ்வொன்றுக்குமே என்னது பெயர் காரணங்கள் இருக்கும். சரிங்களா? இப்படி என்னது
பெயர் காரணங்கள் இருக்கும். அது எந்த மூலத்திலே வந்துச்சு. நீங்க இப்ப விக்கிபீடியால கூகுள்ல ஒரு வார்த்தை அடிச்சு மீனிங்னு போட்டீங்கனாலே, இப்ப பாருங்க நான் உங்களுக்கு சொல்றேன். அது காட்டினா புரியும். ஒரு நிமிஷம். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு புது சப்ஜெக்டா இருக்கும்ல. இப்போ சேனல் அப்படின்ற வார்த்தையை இது பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா சேனல் வந்துருச்சா? தெரியுதா? தெரியுதுல்ல? போர்ட்ல தெரியுதுல்ல? தெரியுது. தெரியுது. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க அப்படியே வரும். வந்துட்டு இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, ஆர்ஜின் போட்டிருக்கா. ஆமா. ஆர்ஜின் லத்தீன். சரிங்களா? அப்படியே வருதா? சேனல் வந்து இங்கிலீஷ்ல சேனல் வந்துருது. சரிங்களா? சரிங்களா? தமிழ்ல இருந்து வந்ததுதான் இந்த கேன இருக்குல்ல. கேன வந்து என்னது? கணவாய்னு சொல்லுவோம். கணவாய்னு தமிழ்ல சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? கணவாய். அந்த கணவாய் தான் லத்தீன்ல கேனன்னு வருது. சரிங்களா? அரபில அதான் கனாத்துன்னு வருது. அரபில இங்க கனாத்துன்னு இருக்கா? சரிங்களா? நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி அந்த வார்த்தையினுடைய மூலம் என்ன செய்யப்பட்டிருக்கும் உங்களுக்கு கூறப்பட்டிருக்கும். சரிங்களா? இது லத்தீன் கிடையாது, தமிழ் மொழி. ஆனா லத்தீன் சொல்லி போட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு வேற ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். வேற ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். நமக்கு தெரிஞ்ச வார்த்தை ஏதாவது போடுவோமா? என்ன வார்த்தை போடலாம்? ஹோம்னு போடுவோம். இந்த பாருங்க, ஆர்ஜின் என்ன இருக்கு? ஜெர்மனிக்குன்னு இருக்கா? ஜெர்மனிக்குண்டு? ஆமா. அடுத்து ஓல்டு இங்கிலீஷ், டச்சுல, ஜெர்மன்ல அதுல என்ன செஞ்சு வந்துச்சுன்னு இருக்கு. அப்போ இது மாதிரி என்ன செய்வாங்கன்னா அரபிலையும் சில டிக்ஷனரி இருக்கு. அந்த டிக்ஷனரில வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த வார்த்தையினுடைய இது ஆர்மேனியால எடுத்ததா அப்படிலாம் இருக்குது. போட்டோ எடுத்து அனுப்புறேன். சரிங்களா? பாருங்க, ஆர்மீனியான்னு போட்டிருப்பாங்க. ஆர்மீனிய மொழியிலேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு. அப்போ எந்த மொழிக்கெல்லாம் மூல மொழி பார்த்து ஆய்வு செய்ய முடியுமோ அதெல்லாம் ஒரு வகையா பிரிச்சாங்க. அதுதான் என்னன்னா அல்லுகா தஹ்லீலியான்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அல்லுகா தஹ்லீலியான்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அடுத்தது அல்லுகா இல்சாகியா அப்படின்னா எந்தெந்த மொழியிலாம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் வகைப்படுத்தினாங்க. இப்போ நம்ம முதாரியான ஃபேல்ல பார்த்தோம். சரிங்களா? முதாரியான ஃபேல்ல ப்ரிஃபிக்ஸ் இருக்கு, சஃபிக்ஸ் இருக்கு. ரெண்டுமே இருக்குது. இங்கிலீஷ்லயும் இருக்குது. வேற ஏதாச்சும் சில மொழிகள்ல இருக்கும். வேற ஏதாவது மொழி தெரிஞ்சிருக்கீங்களா? பிரெஞ்சு தெரிஞ்சிருக்கீங்களா? பிரெஞ்சுல இருக்கா இல்லையா? பிரெஞ்சு தெரிஞ்சிருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பா இருக்கணுமே. யாரும் இல்லையோ? யாரும் இல்லையா? சரி. ஆக புரியல. இல்லை. இல்ல. அப்போ இப்படி ஒரு மொழியில வந்து முன்னாடி பின்னாடி வார்த்தைகள் சேர்க்கிறத வச்சு என்ன செஞ்சாங்க? மொழிய பிரிச்சாங்க. அதுக்கு லொகத்துல் இல்சாக்கியான்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அடுத்தது மேல உள்ள 2 டைப்புமே இல்ல. மூலமும் எடுக்க முடியாது, எங்கேருந்து வந்துச்சுன்னு எடுக்க முடியாது. அடுத்தது வந்து என்னது அதுல சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் இது எதுவுமே இருக்காது. அப்படின்னா அது லொகல் ஆசிலா, அதான் சித்திர எழுத்துக்கள். சித்திர எழுத்துக்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, மூலம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா அவங்க எதை பாக்குறாங்களோ அதை பதிவு பண்றாங்க.
சரிங்களா? அதான் அதுக்கு மூலம் கிடையாது. அதுல முன்னாடி பின்னாடி என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. ஏன்? என்ன நிகழ்வ பார்க்கிறேன். இப்ப என்னது சைக்கிள் ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி சித்திரத்துல வடிச்சிட்டோம் அப்படின்னா, சைக்கிள் ஓட்டுறாங்கிற சித்திரத்துல வடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுல வந்து என்னது முன்னாடியும் சேர்க்க முடியாது, பின்னாடியும் சேர்க்க முடியாது. அடுத்தது அதனுடைய மூலத்தையும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாதுல்ல. ஏன்னா அது வந்து என்னது சித்திர எழுத்துக்கள் அப்படிங்கிறது வார்த்தை அடிப்படையிலான மொழி கிடையாது. ஒரு நிகழ்வின் அடிப்படையிலான மொழி. புரியுதுங்களா? புரியுதா? வார்த்தையின் அடிப்படையிலான மொழி கிடையாது. சரிங்களா? அது ஒரு நிகழ்வை மையமா வைத்து வரையப்பட்ட எழுத்து. புரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? புரிஞ்சுச்சு. இதுல உஸ்தாத். ஓகே. அடுத்தது என்னன்னா 48வது பக்கம். தள்ளி விடு. அதாவது செமிட்டிய மொழி. செமிட்டிய மொழியை பத்தி காலையில தான் நேத்து நைட்டே அனுப்பணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். காலையில தான் ஞாபகம் வந்துச்சு. இதோ வரேன். இந்த சார்ட் வந்து புக்லயும் இருக்குது. சரிங்களா? இதுலயும் இருக்குது. தமிழ் எங்க இருக்கு? இதோ வரேன். செமிட்டிய மொழி இதை அனுப்பி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? குடும்பமாகவும் பெரும்பாலும் பண்டைய அண்மை கிழக்கு வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதியில் பேசப்படுகிற செமிட்டிக் மொழிகள் ஆப்பிரிக்க ஆசிய மொழி குடும்பத்தின் வடகிழக்கு துணை பிரிவில் அடங்குகின்ற. மேலும் அப்படின்ட்டு இருக்குது. இப்பதான் உஸ்தாத் அனுப்புனேன். நீங்க கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இதை அனுப்புனீங்க. இப்பதான் நான் சென்ட் பண்ணேன். இன்று கூடுதலாக பேசப்படும் மொழி அரபி மொழியாகும். அரபு மொழியையும் அம்காரிக் மொழியையும் அடுத்து என்னது இப்படி என்னது அக்காது மொழி, நேற்று நம்ம அனுப்பியிருந்தால அந்த அக்காதியம். சரிங்களா? அந்த அக்காது மொழி இப்படி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அதோட வகைகள் அப்படி என்ன செய்து போகுது. சரி, இப்போ புக்கில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னைக்கு இருக்கிற அரபு தேசம் மாதிரி அன்னைக்கு இல்லை. சரிங்களா? இன்னைக்கு வந்து எதெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது நான் வந்து என்னது இஸ்லாமுக்கு முன்னாடி உள்ள அரபு தேசத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? அதாவது இன்னைக்கு எதெல்லாம் வந்து பிரமிப்பா இருக்கோ அதெல்லாம் அன்னைக்கு அப்படி இல்லவே இல்லை. அன்னைக்கு யார் யாரு முக்கியமான ஆளுக்கு அப்படின்னா, 4 பேர் 5 பேர் சொல்லலாம். சரிங்களா? கனானீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெனான் அப்படின்னு போட்டோலாம் இருக்குல்ல, கெனான் கெனான் கனான் அவங்க தான் கனானின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இன்னைக்குள்ள பெலஸ்தீன் பகுதி இருக்குல்ல, பெலஸ்தீன் பகுதியை மேப் கொண்டு வரணுமா? மேப்பு வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். இந்த வரேன்.
சரி, இந்த வர நான் எதிர்பார்க்குற மாதிரி மேப்பு கிடைக்கல. சரி, அதாவது என்னன்னா கனானியன்கள், அடுத்தது கில்தானியன்கள், ஆஷூரியன்கள். கில்தானி தான் பாபில் தொங்கு தோட்டம் படிச்சிருப்பீங்க. பாபில் தொங்கு தோட்டம் கேக்குதுல்ல? கேக்குது கேக்குது கேக்குது. ஓகே ஓகே ஓகே. அதாவது என்னது கில்தானியன்கள், ஆஷூரியன்கள், அடுத்தது கனானியன்கள். அந்த கில்தானிங்க தான் வந்து யாருன்னா பாபிலோன்கள். சரிங்களா? இது மாதிரி ஒரு 4-5 பேர் தான். இன்னைக்கு எப்படி அமெரிக்கா, யூரோப்பு, ரஷ்யா அப்படின்னு இருக்கும், அதே மாதிரி அன்னைக்குள்ள வல்லரசுகள் வந்து என்னது இவங்க தான். சரிங்களா? இவங்களுக்கு பிறகுதான் ரோமர்கள்லாம் உருவானது. இவங்களுக்கு நான் சொல்றது என்னது இஸ்லாத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத விட ஈசா அலை இஸ்லாத்துடைய வருகைக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்லிட்டு இருக்கேன். சரியா? கன்னானியன்கள், கில்தானியன்கள், அடுத்த பாபிலோன்கள், பாபிலோன், கில்தானியன், ஆஷூரியன்கள், அடுத்தது சரி. இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா இவங்களாதான் என்னது அரபி மொழி பேசிட்டு இருந்தவங்க. இவங்களாதான் என்னது அரபி மொழி பேசிட்டு இருந்தவங்க. அந்த ஆஷூரியன்கள் இருக்காங்கல்ல, ஆஷூரியன்களும் கில்தானிகளும், அதான் பாபிலோன்னு வச்சுட்டாங்க. கிறிஸ்தவம் வந்துட்ட பிறகு என்ன செஞ்சாங்க? கிறிஸ்தவத்தை தழுவிட்டாங்க. அந்த ஆஷூரி அப்படிங்கிறது என்னது காலப்போக்குல சுரியானி இருக்குல்ல, சுரியானி மொழி பேசினவங்க தான் ஆஷூரியன்கள். சுருக்கமா சொல்றாங்க, சுரியானி மொழி இருக்குல்ல, சுரியானி சொல்லுவோம். யார் சுரியா? எந்த நபி சுரியானி பேசினா சொல்லுவாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்ல. யாரு? ஈசா அலை இஸ்லாம் சுரியானின்னு வாங்க. சரியா? அந்த சுரியானி பேசினவங்க தான் ஆஷூரியன்கள். சரிங்களா? அதான் சுரியான்னு ஆச்சு. இஸ்லாம் வந்தோன்னு அதுக்கு என்ன செஞ்சிடுச்சு? ஷாமுன்னு என்ன செஞ்சு பேரு மாத்திச்சு. அது திரும்ப வந்து என்னது இந்த நூற்றாண்டுடைய ஆரம்பத்துல, கடந்த 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல திரும்ப அதுக்கு சிரியான்னு என்ன செஞ்சிடுச்சு? பேர் வந்துருச்சு. அது வேற வரலாறு, நம்ம அதை அப்புறமா பார்த்துப்போம். சரி, இப்போ வந்து என்னன்னா அதாவது இந்த செமிட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்ற போது இந்த புத்தகத்துல சொல்றது என்ன அப்படின்னா பாருங்க, அந்த பக்கம் 47ல யுத்லகு அல் உலமா வல் யௌம் அலா ஷுஅபில் ஆரமியா இருக்கா? எத்தனாவது பேராகிராஃப்? இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஓகே. 48 எடுத்து வச்சுக்கிட்டேன். 47 சாரி 47 சரிங்களா? அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமியன்கள் செமிட்டியர்கள், செமிட்டிக் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, செமித்திய மொழின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த செமித்திய மொழி பேசுறவங்க யாரு அப்படின்னா ஆராமிக்கள், அடுத்தது பினிக்கியாக்கள், அடுத்தது இபிரிய மொழி, அரபிய மொழி, யமனிய மொழி, பாபிலிய மொழி, ஆஷூரிய மொழி. எத்தனை மொழி அந்த செமிட்டிக் லாங்குவேஜ்ல வருது பாருங்க? ஆராமியா, 7 இபிரியா, யமனியா, பாபிலியா, ஆஷூரியா. 7 மொழிகள் என்ன செய்து இந்த செமிட்டிக் லாங்குவேஜ்ல வரதை என்ன செய்றாங்க? இந்த புத்தகத்துல சொல்றாங்க. அடுத்தது முதல்ல செமிட்டிக் சாமி அப்படின்னு இந்த மொழிக்கு பேர் வச்சது என்ன அப்படின்னா, யார் பேர் வச்சா அப்படின்னா பாருங்க, அவரு யாரு? ஸ்க்ளோசர் இருக்கா? SCHLOZER. அதை எப்படி வாசிக்கணும்? அரபில வந்து ஸ்லோத்தோ ஜீர் அப்படி ஜிபர்னு போட்டிருக்கு, ஜீர்னு போட்டிருக்கு. அதான் அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்களேன், அந்த பேரை ஸ்க்ளோசர் SCHLOZER. அவர் தான் என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரு? பேரை வச்சாரு. சரிங்களா? பேரை வச்சது வந்து குர்டாம்போக்கில தாந்தோன்றித்தனமாக இல்ல, மாற்றமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பயங்கள்ல 3 பிள்ளைங்க. சரிங்களா? சாமு, ஹாமு, யாஃபித்து. இந்த சாமுலேருந்து தோன்றியவர்கள் தான் அரபுகள், யூதர்கள் எல்லாமே சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது என்னது
அந்த வெள்ள பிரளயத்துக்கு பின்னாடி மிஞ்சின பசங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்தா அடுத்த மனித இனம் தோன்றுச்சுன்னு சொல்லும்போது பைபிள் நாலேஜ் உள்ளவங்களுக்கு தெரியும். சாமுல இருந்து என்னென்ன கோத்திரத்தார்கள் வந்தாங்க, ஹாமுல இருந்து என்னென்ன கோத்திரத்தார்கள் வந்தாங்க, யாஃபீஸ்ல இருந்து என்னென்ன கோத்திரத்தார்கள் வந்தாங்கிறது பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். சரிங்களா? அது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து இதுல இந்த சாம் இருக்குல்ல, இந்த சாம் அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பசங்கள்ல ஒருத்தர் பேர் சாமு. அவருடைய பேர்ல தான் என்ன செஞ்சிருக்காரு, இந்த ஸ்குவாசர் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்காரு, இதுக்கு லொகா சாமியான்னு என்ன செஞ்சிருக்காரு, பேர் வச்சிருக்காரு. வீடியோ ஆஃப் பண்ணிடுங்களேன். வீடியோ தெரியுது, ரெக்கார்ட் ஆகுது, பார்த்துங்க. சரி, சரிங்களா? ஓகே. அடுத்தது என்னன்னா, இப்ப சாமிய மொழிகள் 7 சொன்னோம், செமித்திய மொழிகள் 7 சொன்னோம். இந்த 7த்துல எது மூலம் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. 7 மொழி இருக்குது, இதுல எது ஃபர்ஸ்ட் தோண்டிச்சு, எதை பேசிக்கா எது வந்துச்சு அப்படிலாம் செய்ய முடியாது, சொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த புத்தகாசிரியர் சொல்றாரு. அடுத்தது என்னன்னா, சில பேர் வந்து சொல்றாங்க அரபி மொழி தான் ஹெட் அப்படிங்கிறாங்க. ஆனா நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, அதை அந்த சாமிய மொழியில செமிட்டிக் லாங்குவேஜ்ல அரபி மொழி தான் ஹெட்னு சொல்றாங்க. அதை நிறைய பேர் சொல்றாங்க நிராகரிச்சிடுறாங்க. அடுத்தது வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் நேற்று அனுப்பின கொஸ்டின்ல இருக்குது. என்னன்னா, அதாவது இந்த செமிட்டிக் லாங்குவேஜ் இருக்குல்ல, செமிட்டிக் லாங்குவேஜுடைய எல்லாத்துல அந்த 7த்துடைய பிரத்யேகம் என்ன அப்படின்னா, அரபி மொழியில அசல் எழுத்துக்கள் எத்தனை? அசல் எழுத்துக்கள் எத்தனை? எத்தனை? 28. இல்ல பாக்கலிமா ஐன்கலிமா லாம் கலிமா அது மாதிரி கேக்குறேன். 3. இந்த செமித்திய மொழிகள்ல உள்ள எல்லாமே எப்படி இருக்குன்னா, அசல் எழுத்து 3ஆகவே இருக்குது. அசல் எழுத்து என்னது? 3ஆகவே இருக்குது. அதே மாதிரி இப்போ என்ன செய்றாங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், அப்போ ரூபாய்லாம் வருத, 4 எழுத்து வருது அப்படின்ட்டு. அதையும் என்ன செஞ்சிருவாங்கன்னா, இப்ப வருது, இப்ப தஹரஜவுக்கு வந்து ஃபாக்கலிமா இங்கலிமா லாம் வச்சு சொல்றாங்க, எப்படி சொல்லுவீங்க தஹரஜவ? ஃபாக்கலிமா இங்கலிமா லாம் கலிமா வச்சு சொல்றாங்க, எப்படி சொல்லுவீங்க? தஹரஜவுக்கு ஃபாஅலல சொல்லுவீங்களா? அப்போ அந்த கடைசியில வர லாம் இருக்குல்ல, அதை போக்கிடுவாங்க. சரிங்களா? லாம தஹ்ர அப்படின்னு சொல்லுவாங்க. தாலு ஹா ரா அப்படிதான் செய்வாங்க, சொல்லுவாங்க. அந்த ஜீம் என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, கணக்குல சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபஅலல அப்படின்னு சொல்லும்போது என்னது, அந்த லா வந்து என்னது, 2வது லாம் கலிமா அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதனால அதை என்ன செய்வாங்க, கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இது மாதிரி அரபு மொழிகள் எல்லாமே இந்த செமிட்டிய மொழிகள் எல்லாமே என்ன செஞ்சிருக்கு, ஒத்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறதுதான் முக்கியமான பாடம். சரிங்களா? என்ன அப்படின்னா, அதாவது இந்த செமிட்டிக் மொழியினுடைய தமிழ்லையும் வச்சுப்போம், தமிழ் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். சரி, செமிட்டிக் மொழியை வந்து என்ன செய்யறாங்கன்னா, இப்படிதான் பிரிக்கிறாங்க. சரிங்களா? தெற்கு செமிட்டிக், மேற்கு செமிட்டிக், கிழக்கு செமிட்டிக். சரிங்களா? இதுல இந்த தெற்கு செமிட்டிக் போர்ட்ல தெரியுதுல்ல, தெரியுது அல்ஹம்துலில்லாஹ். இந்த தெற்கு செமிட்டிக் இருக்குல்ல,
இதுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு என்ன சொல்றது ஆதாரங்களும் நம்ம கிட்ட கிடையாது இப்போதைக்கு. தெற்கு செமிட்டிக்கு வந்து பேசுனது யாரு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இதுல நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். சரிங்களா? தெற்கு செமிட்டிக்கு பார்த்துருவோம், இந்த புக்கில் பார்ப்போம். சரிங்களா? சரி, தெற்கு செமிட்டிக்கு இந்த புக்கில் பார்ப்போம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா நபிலே எடுத்து வச்சுக்கிறேன். இந்த நம்ம புக்கிலேயே உங்ககிட்ட இருக்க புக்கிலேயே பக்கம் வந்து எத்தனைன்னா பக்கம் வந்து 71 எடுங்களேன். பக்கம் 71 எடுங்க. 71ல சார்ட் போர்ட் இருக்கா? தெரியுதா? சார்ட் இருக்கா? இருக்கு. சரிங்களா? ஷஜரத்துல் லுகாத்து சாமியா. ஆமா இருக்குல்ல. சரிங்களா? பாருங்க, அதையும் வரேன். அதெல்லாம் அது போர்ட்ல வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி மாதிரி சொல்றீங்க. சட்டை, டாடியோட பேண்ட், டாடியோட சட்டை, ஒரு சட்டையா போடு. சட்டை பேண்ட் எத்தனை இருக்குன்னு முதல்ல காமி. டாடியோட சட்டை நல்லா ஊற வைக்கிறது. ஊற வச்சு சொன்னாங்க. சரி, ஊற வை. சோப்பு தூள் போட்டு அந்த பக்கெட்ல ஊற வை. கிச்சன்ல இருக்கு சோப்பு தூள். உங்க ஆடியோ ஆனா இருக்குப்பா. சரி, ஓகே. அது இந்த புக்ல உள்ள மாதிரி மேப் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த புக்ல நம்ம பார்த்துட்டு அப்படியே அந்த மேப்பை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ஈஸியா புரியும். சரி, அப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா லாங்குவேஜை ஷர்கியா கர்பியான்னு பிரிக்கணும். பிரிச்சிருக்காங்களா அந்த சார்ட்ல? ஷர்கியா கர்பியான்னு பிரிச்சிருக்காங்களா? ஆமா. ஓகே. இதுல ஷர்கியானா என்ன, கர்பியானா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஷர்கியானா என்ன அப்படின்னா அங்க பாருங்க, அந்த ஷஜரத்துல் லுகாத்தி சாமியா இருக்குல்ல, அந்த டாபிக்ல, அதாவது பேஜ் நம்பர் 49ல அந்த டாபிக்ல 3வது வரி ஷர்கியத்துன்னு இருக்கா? ஷர்கியத்துன்னு இருக்கா? ஷர்கியத்து இருக்கா? இருக்கு. இருக்குல்ல. ஷர்கியத்து அது என்ன போட்டிருக்கு படிங்க யாராச்சும் ஒருத்தர். ஹியா லுகாத்துல் பாபிலியா வ ஆஷுரியா. சரிங்களா? அப்போ வந்து என்னது ஷர்கியா வந்து பாருங்க
மேப்ல பாருங்க என்ன போட்டிருக்கு, இயல் அகாதியா மிஸ்மாரியான்னு போட்டிருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா? அகாதியானாலும் சரி அந்த மிஸ்மாரியானாலும் சரி ஒன்றுதான். சரிங்களா? ஷர்கியா. சரி, அடுத்தது ஷர்கியா. அடுத்தது வந்து என்னது, ரெண்டாவது பக்கம், அடுத்த பக்கம் திருப்புங்க, 50வது பக்கம். அல் கர்பியான் இருக்கா? கர்பியா இருக்கா? தன்கசிமு ஹியல் உக்ரா இலா ஷாபத்தைன் ஷிமாலியா வ ஜுனூபியா. இங்க பின்னாடி சாட்ல பாருங்க, கர்பியா ஷிமாலியா ஜுனூபியான்னு போட்டிருக்கா. பின்னாடி மேப்ல ஷிமாலியா கர்பியான்னு போட்டிருக்கா, ஜுனூபியான்ட்டு. ஆமா போட்டிருக்கு. ஷிமாலியா ஜுனூபியா. சரி, இப்போ ஷிமாலியால உள்ளவங்க ஜுனூபியா. சரிங்களா? வஃபி ஷிமாலியால வந்து அல் கனானியா வல் ஆரமியா இருக்கா. ஷிமாலியா கீழே போட்டிருக்கா, கன்னானியா ஆரமியான்னு போட்டிருக்கா. அப்படின்னது பேஜ் நம்பர் 50 பாருங்க, 71 பாருங்க. இருக்கா? கன்னானியா ஆரமியா இருக்கா, ரெண்டு இருக்கா. ஷிமாலியால ரெண்டு பிரியுதா? இருக்குது. ஆமா ஆமா ஆமா. சரி, சரி. இப்போ அப்போ என்ன செய்யுங்கன்னா, இப்போ அப்படியே 50வது பக்கத்துக்கு வாங்க. 50வது பக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா, சரி, இவங்க கன்னானிகள் யாரு அப்படின்னா, இவங்க வந்து யாரு அப்படின்னா, பலஸ்தீன், சிரியால, அடுத்தது என்னது, மத்திய தரைக்கடல் பகுதி, இன்னைக்குள்ள லெபனான் இருக்குல்ல, அதெல்லாம் மத்திய தரைக்கடல் பகுதி, அந்த பகுதியில குடியிருந்த மக்கள். சரிங்களா? இவங்க இப்ப கண்ணாடி கீழே யார் யார் போட்டிருக்கு? ஒண்ணு என்ன போட்டிருக்கு? கண்ணாடி கீழே என்ன ஒண்ணு என்ன போட்டிருக்கு? அஜிரித்தியா. அஜிரியா. ரெண்டு என்ன போட்டிருக்கு? அல் கனானியா தான் போட்டிருக்கு. கண்ணாடி அல் கதீமத்து. சரிங்களா? அது என்ன போட்டிருக்கு? முஆபியா. ஃபீனிக்கியாவா? முஆபியா. 3. முஆபியா. 4. முஆபியா. 4. அதுல தான் ஃபீனிக்கியா போட்டிருக்கு. 5. 5 என்ன போட்டிருக்கு? இப்ரியாவா? 5 இருக்கா? இப்போ 71க்கு வந்தீங்கன்னா, அந்த கண்ணாடி கீழே என்னென்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? அதே 5 இருக்கா? இருக்கு. 1 2 3 4 5. எழுத்து கண்ணே தெரியல உஸ்தாத். ஆமா ஆமா, நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா அப்புறமா நாளை எவ்வளவு. இப்ப பாருங்க, இப்போ தமிழ் தெரியுதா? தமிழ்ல வச்சிருக்கிறது தெரியுதா? தெரியலையே ஸ்கிரீனு. தெரியுதா? இப்போ எனக்கு தெரியல, மத்த சிஸ்டர்ஸ்க்கு தெரியுதா? எனக்கு வந்து நம்மளோட எல்லாரோட இதுதான் தெரியுது. தெரியுதா? இப்பதான் லோட் ஆகுது. இப்போ ஓகே. தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த கனானியா போட்டிருக்கா. கனானியால வந்து என்னென்ன போட்டிருக்கு? எத்ரோய மொழி, பெலிஸ்திய மொழி, ஏதோ மொழி, மோவாப், அமோன், பொனிசியா, அரமை, கிரித்தி. பொனிசியோட முடிஞ்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த 6 பிரிச்சிருக்காங்களே, இந்த 6 தான் இந்த புத்தகத்துல 5 செஞ்சிருக்காங்க போட்டிருக்காங்க. அந்த மோவாய் மொழி தான் மவாயியான்னு சொன்னோம்ல, மவாபியா, அதான் மோவாய் மொழி. சரிங்களா? அந்த அஜிசியா அப்படின்னு சொன்னோம்ல, அதான் வந்து ஏதோம் மொழி. சரிங்களா? அடுத்தது அந்த இபிரியா தான் எபிரிய மொழி. சரிங்களா? அப்படின்னு அதான் அந்த பிலிஸ்திய மொழின்னு இருக்குல்ல, அது இதுல என்னன்னு நம்ம பார்த்துப்போம். சரிங்களா? ஆக கன்னான் மொழியை வந்து இந்த புத்தக ஆசிரியர் 5 சரியாக பிரிக்கிறாங்க. அதுல ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதாவது இந்த ரொம்ப சின்னதா இருக்கு.
ரொம்ப சின்னதா இருக்கு. அஜிரித்தியா இருக்குல்ல, அஜிரித்தியா தானே இது. அஜிரித்தியா தான் வந்து கண்ணானி மொழிகள்லயே பழமையான மொழி. இப்ப சரிங்களா? எந்த பேஜ் நம்பர் வச்சிருக்கீங்க? 50யா? 50. சரிங்களா? அந்த அஜிரியா மொழி தான் வந்து கண்ணாடி மொழிகள்ல என்னது ரொம்ப பழமையான மொழி. சரிங்களா? இதனுடைய கல்வெட்டுகள் வந்து என்னது 1926ல இந்த மொழியை குறித்துள்ள கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது ஒரு மெயினான விஷயம். இது வந்து என்னது கிமு 14ஆம் நூற்றாண்டுல இந்த மொழி பேசப்பட்டிருக்கு. அதாவது ஈசா அலை இஸ்லாம் வருகைக்கு முன்னாடி 14ஆம் நூற்றாண்டுன்னா இப்ப என்னது பாத்துக்கங்க. அப்ப இப்போ 2000மா, அப்போ ஒரு 1400 போனீங்கன்னா ஒரு 3400 3500 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட மொழி. சரிங்களா? சரி, அடுத்தது கண்ணானியல் கதீமா. கண்ணானியல் கதீமா. சரிங்களா? இது வந்து என்னது அப்படின்னா அந்த அகாதிய மொழி நம்ம சொன்னோம்ல முன்னாடி பார்த்தோம். சரிங்களா? அகாதிய மொழி அப்படின்னு பார்த்தோம். நீங்களும் என்ன நேத்து அதை படிச்சிருப்பீங்க. அந்த அகாத மொழியோட சேர்ந்ததான் இந்த கண்ணானியல் கதீமா. சரிங்களா? இது வந்து என்னது, இதுவும் ஏறத்தாழ எத்தனை 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி, கிமு 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி ஏறத்தாழ இது ஒரு 3500 3400 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட மொழிதான். சரிங்களா? அடுத்தது மோவாபியா. மோவாபியா இதுல வந்து மோவாப் மொழின்னு போட்டிருக்குல்ல, இந்த இது வந்து யார் பேசுனதுன்னா லூத் அலை இஸ்லாத்துடைய ஃபேமிலிஸ் பேசின மொழி. இதை பத்தி பைபிள்ல கூட என்ன செஞ்சிருக்கு இருக்குது. சரிங்களா? பைபிள்ல கூட என்னது இருக்குது. அதாவது இந்த மொழியை குறித்துள்ள ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. அது 900 வருஷத்துக்கு கிமு 900 வருஷத்துக்கு முன்னாடி, கிமு 900 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு என்ன செஞ்சிருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது ஃபீனிக்கியா. இது வந்து என்ன அப்படின்னா இந்த மொழி நமக்கு என்னது கல்வெட்டின் ஊடாகத்தான் என்ன செய்யுது கிடைச்சிருக்கு. இது இன்னைக்கு உள்ள லெபனான் இருக்குல்ல, இன்னைக்கு உள்ள லெபனான் பகுதிகளில் இதை குறித்துள்ள கல்வெட்டுக்கள் நமக்கு என்ன செய்யுது கிடைக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்ரியா. 5வது இப்ரியா. இப்ரியா வந்து என்னன்னா நமக்கு தெரியும் ஹிப்ரு மொழி. ஆனா இன்னைக்கு யூதர்கள் பேசக்கூடிய இந்த மொழி கிடையாது. அன்னைக்கு இருந்த அந்த வேத மொழிக்கும் இவங்க இன்னைக்கு பேசக்கூடியதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. யூத மொழி தோன்றிய வரலாறு எது படிச்சிருக்கீங்களா? இப்போ உள்ள ஹிப்ரு? ஹலோ, யாருக்கும் ஹிப்ரு தோன்றிய என்னது இஸ்ரேல் தோன்றும் போது அதனுடைய மொழியை தோன்றிய வரலாறு தெரியுமா யாருக்காவது? சொல்லுங்களேன். சரி, அதாவது என்னன்னா ஒரே ஒருத்தர் தான் என்ன செஞ்சாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹிப்ரு மொழியை தோற்றுவித்தவர். அவரும் அவங்க குடும்பத்தினரும் தான். சரிங்களா? அது ஒரு தனி கட்டுரை இருக்கு, நான் படிச்சிருக்கேன். அது எங்கேயாச்சும் இருந்தால் நான் எடுத்து உங்களுக்கு பிடிஎஃப் ஆக்கி போட்டு விட்றேன். இன்ஷால்லா பாருங்க. அதை பார்த்தா நமக்குலாம் என்னது கொஞ்சமாச்சும் ஒரு உணர்வு வரும். குரானிய மொழியை நம்ம என்ன செய்யணும், இன்னும் அதிக முழு வீச்சோட மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும், பரப்பணும் அப்படின்ற ஒரு இது வரும் நமக்கு. சரி, அப்போ இப்போ பேஜ் நம்பர் 71க்கு வாங்க. பேஜ் நம்பர் 71ல வந்து என்னது கண்ணானி அது 5 டைப்பா பிரியுது. அது எங்கெங்க பேசப்பட்டுச்சு, அது கால அளவு என்னங்கிறது என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆராமியா. இந்த ஆராமியா இருக்குல்ல, இந்த ஆராமியா மொழி வந்து நமக்கு வந்து எப்படி கிடைக்குதுன்னா அந்த ஆஷூரியா அப்படின்னு சொன்னோம்ல, ஆஷூரியாக்களுடைய சில கல்வெட்டுகள் கிடைக்குது. அதன் ஊடாக தான் இப்படிப்பட்ட ஒரு மொழி இருக்கு அப்படிங்கிறது என்ன செய்யுது நமக்கு
தெரிய வருது. சரிங்களா? இந்த ஆராமியா வந்து இன்னைக்குள்ள பலஸ்தீன் அங்க இங்கெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. இது வந்து என்னது, அதாவது என்னது, கிமு 300வது சாரி கிமு 3ஆம் நூற்றாண்டுல கிமு 3ஆம் நூற்றாண்டுல என்ன செய்யப்பட்டது, பேசப்பட்டதா நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம் ஆரம்பியாத. சரிங்களா? சரிங்களா? அதனாலதான் இந்த ஆரம்பியால வந்து என்னன்னா, இங்க 71ஆம் நம்பருக்கு வந்தீங்கன்னா ஆரம்பியால வந்து என்னது, மஜ்முஅத்து லஹஜாத் ஷர்கியா மஜ்முஅத்து லஹஜாத்தில் கர்பியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதான் என்னது, ஷர்கியா கர்பியா பின்னாடி நம்ம என்ன செய்வோம், இங்க பிரிச்சிருக்கோம் பாத்தீங்களா, எங்க மேல பிரிச்சோம்ல, ஷர்கியா கர்பியான்னு மேல பிரிச்சோம்ல, ஷர்கியா கர்பியா. ஆமா. இந்த ஆரம்பியால வந்து என்னன்னா, இந்த ஷர்கியா கர்பியா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்குது அப்படின்னு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. ஆரம்பியா மொழியில வந்து என்னன்னா, அந்த ஷர்கிய லாங்குவேஜ் யாருது, அகாதியாக்காரங்களதும் கர்பியா கண்ணாணிக்காரங்கள்னு சொன்னோம்ல, இது எல்லாமே என்னது மிக்ஸ் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ ஷிமாலியாவுடைய கணக்கு முடிஞ்சிச்சு. கண்ணானியன்கள் அவங்க 5 டைப்பா பிரிஞ்சாங்க. ஆரம்பியால வந்து என்னது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்குது அப்படின்ட்டு ஆரம்பியாக்களுடைய அந்த கல்வெட்டின் ஊடாக தான் நம்ம செஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ஜுனுபியாவுக்கு வந்தோம் அப்படின்னா, இப்ப ஜுனுபியாவுக்கு வந்துடுறோம். சரிங்களா? அல் அரபியத்துல் ஜுனுபியா வ ஷிமாலியா. சரிங்களா? ஜுனுபியா அங்க அந்த பேஜ் நம்பர் 52ல 2வது பேராகிராஃப், العلماء والعلماء يطلقون على العربية الجنوبية اسم اليمنية القديمة أو القحطانية. இருக்கா? இருக்கு. இருக்கா? அப்போ இந்த அரபியல் ஜுனூபியாவுக்கு தான் ஒரு பேர் வந்து என்னன்னா, என்னது, கஹ்தானியா இல்ல யமனியல் கதீமான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட வந்து என்னது, ஓமன்ல வந்து சலாலான் இருக்கு, ஓமனுடைய தெற்கு பகுதி, அது யமனுடைய தெற்கு பகுதியும். அங்க வந்து என்னது நிறைய ரசுல்லா காலத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட அரபு மொழிகள் என்ன செய்றாங்க, பேசிட்டு இருக்காங்க. சரிங்களா? இன்ஷால்லா அதோடைய மார்க்கெட்டுடைய ஒரு கிளிப் யூடியூப்ல இருக்கு, நான் இன்ஷால்லா லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன், கேட்டு பாருங்க. கேட்டா ஒண்ணுமே புரியாது, ஆனா அரபினுடைய மூதாதையர்கள் அந்த மொழி. சரிங்களா? எப்படி தமிழ்ல நம்ம என்ன பார்க்கிறோம்ல, ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தமிழை கேட்டா எப்படி இருக்கும், சரிங்களா? அது மாதிரி. இப்போ அந்த 52வது பக்கத்திலேயே லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்களா, அஹமுல் லஹஜாத்தில் அரபியா அல் ஜுனூபியா அர்பவுன் இருக்கா? இருக்கு. அதுல வந்து என்னது, இப்போ அப்படியே நீங்க வந்து என்னது, அந்த நம்ம 71வது பக்கத்துல வந்துட்டீங்கன்னா, அல் அரபியல் ஜுனூபியா கீழே எத்தனை போட்டிருக்காங்க, எத்தனை இது போட்டிருக்காங்க? 5 1 2 3 4 தான். 4 தான். அப்ப பாருங்க, அதுல என்ன போட்டிருக்கு, மைனியான்னு போட்டிருக்கா. மைனியா. அடுத்தது படிங்க, நல்லா உள்ளவங்க படிங்க. சபியா, அடுத்தது ஹதரமியா, அடுத்தது கித்பானியா. அடுத்தது அல் ஹபஷியா சாமியா. 4ன்னு போட்டிருக்காங்க. ஆனா வந்து என்னது, அது கூட கொடுத்துருக்காங்க, 4ன்னு போட்டிருக்காங்க. அங்க மேப்லயே 5 தான் இருக்கு, புக்லயே 5 தான் இருக்குது. புக்ல பாருங்க, அந்த 52வது பக்கத்துல அஹமுல் லஹஜாத்தில்
ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வரி பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த 53ல ரெண்டாவது வரி மைனியான் இருக்கா, அதுல அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மைனியா அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம் உஸ்தாத். அடுத்தது ரெண்டாவது பேராகிராஃப் சபியா இருக்கா? இருக்கு. அடுத்தது மூன்றாவது பேராகிராஃப் ஹதரமியான் இருக்கா? இருக்கா? இருக்கு. 4வது பேராகிராஃப் கத்பானியா இருக்கா? அடுத்த 5வது லாஸ்ட் வரி பாருங்க. 5வது பேராகிராஃப் அல் ஹபஷியத்து சாமியா இருக்கா? இருக்கா? இருக்கு. அப்போ கருப்பாவும் போட்டிருக்காங்க 5 பேரு. இங்க மேப்லயே 5 பேர் வந்துருச்சு. சரி, இப்ப இவங்களை பத்தி உள்ள குறிப்பு பார்ப்போம். அதாவது இந்த மைனியா இருக்குல்ல, இவங்க வந்து ஒரு பெரிய ஆட்சியாளர்கள். சரிங்களா? அரபு மொழியில முன்னாடி தோன்றிய அரசர்கள் வரிசையில உள்ள முதன்மையானவர்கள். ஏறத்தாழ இவங்க தான் முதல் அரசர்கள், அரபு கோத்திரத்தினுடைய முதல் அரசர்கள். சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது வந்து என்னன்னா சபியா இருக்கா? அந்த மைனியாவுடைய ஆட்சி வீழ்ச்சிக்குள்ளான பிறகு உருவான ஒரு ஆட்சி கேந்திரம் தான் சபியா அப்படிங்கிறவங்க. சரிங்களா? அடுத்தது அந்த சபியா இன்னொருக்க சொல்லுங்க உஸ்தாத். சபியாங்கிறது முன்னாடி உள்ள அந்த மைனியா இருக்காங்கல்ல, அவங்க ஆட்சி வீழ்ச்சிக்கு பிறகு தோன்றிய ஆட்சியாளர்கள். சரியா? சபியாங்கிறவங்க இவங்க வந்து என்னது கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்களேன். சரி, அடுத்த ஹதரமியா அப்படிங்கிறவங்க இன்னைக்கு கூட என்னது யமன்ல ஹதரமௌத்துன்னு இருக்கு. அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஹதரமியா, அவங்களுடைய ஒரு லெஹஜா, அவங்களுடைய ஒரு ஸ்லாங்கு. சரிங்களா? இவங்களும் இந்த ஹதரமியாக்களும் பெரிய ஆட்சியாளர்களாக என்ன செஞ்சிருக்காங்க, திகழ்ந்திருக்காங்க. அடுத்தது கித்பானியா அப்படிங்கிறவங்களும் என்னன்னா அந்த கித்பான் அப்படின்றவங்க இவங்களும் ரொம்ப பெரிய ஆட்சியாளராக செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. இவங்களுடைய ஆட்சி பகுதி வந்து எங்க இருந்திருக்குன்னா யமன்ல இன்னைக்குள்ள ஏதன்னு சொல்லுவாங்க, அரபில் அதுன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிகள் என்ன செஞ்சிருக்கு, இவங்களுடைய ஆட்சி இருந்திருக்கு. அடுத்தது அல் ஹபஷியத்து சாமியா, இவங்க இருக்காங்கள, இவங்களுடைய மொழி வந்து என்னன்னா என்னது ஜரிபா, அம்ஹரியா, தைஜிரியா அப்படின்றது. இந்த சொன்னல ஒரு பழைய மொழி பேசுறாங்க அப்படின்ட்டு யமனுடைய தெற்கு பகுதியிலையும் ஓமனுடைய தெற்கு பகுதியிலையும் இது அல் அம்ஹரியா தான். நீங்க கூட யூடியூப்ல போட்டு அல் அம்ஹரியான்னு போட்டா என்ன செய்வேன், அவங்க பேசுற பேச்சு வரும், கேளுங்க. சரிங்களா? அப்போ வந்து என்னன்னா இப்போ வாங்க, இப்போ வந்து என்னது அந்த அல் அரபியத்துல் ஜுனூபியா, அதாவது அரபி தெற்கு பகுதியில பேசின அரபி மொழிகள் வந்து என்னது 5: மையா, சபியா, ஹதரமியா, கித்பானியா, ஹபஷியத்துல் சாமியா. சரிங்களா? இந்த 5 மொழி பேசிட்டு இருந்தாங்க. அடுத்தது இந்த அல் ஹபஷியத்து சாமியா இருக்குல்ல, இது வந்து என்னது எப்போ பேசப்பட்ட மொழி அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுல என்ன செய்யப்பட்டுச்சு, பேசப்பட்ட மொழின்னு நினைச்சாங்க, சொல்லப்படுது. அடுத்தது என்னது, இன்னைக்கு வரைக்கும் இந்த அம்ஹரியா மொழி மட்டும் என்ன செய்யப்பட்டு இருக்கு, பேசப்பட்டு இருக்கிறத நம்ம செய்யறோம், பார்க்கிறோம், யூடியூப்ல கூட இருக்குது. அப்ப மேல சொன்ன அந்த 5 இதுல வந்து ரொம்ப யார் வந்து ரொம்ப கோலோச்சி இருந்தாங்கன்னா, எந்த ஸ்லாங்கு கோலோச்சி இருந்துச்சுன்னா அந்த சபையா அப்படின்னு சொன்னோம்ல, அவங்களுடைய ஸ்லாங்கு தான் கோலோச்சி இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப காலம் செஞ்சாங்க, அவங்க ஆட்சி பண்ணாங்க, அதனால அவங்களுடைய ஆட்சி மொழி பரவலாக இருந்ததை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ உதாரணமா வந்து அந்த
அந்த அமஹரியா இருக்குல்ல, அமஹரியாவுடைய ஸ்லாங்கு அமஹரியாங்கிற அந்த யாரு சபையாவுடைய ஸ்லாங்கு எப்படி இருக்கும் பாருங்க. அங்க நக்ஷு சபைன்னு போட்டிருக்கா, நக்ஷு சபைன்னு போட்டிருக்கா. பேஜ் நம்பர் 54 தானே உஸ்தாத்? ஆமா ஆமா, அந்நக்ஷு சபை போட்டிருக்குல்ல. அதுல பாருங்க அந்த 2 வரி போட்டிருக்காங்களா, அதான் சபை மொழி. கீழே வந்து தர்ஜமத்துல் அரபியா, அரபி மொழியில வந்து என்ன செஞ்சிருக்காங்க, போட்டிருக்காங்க. அது வந்து என்னது அவங்களுடைய மத வழிபாடை பத்தி என்ன செய்யப்படுது, ஏதோ சொல்லப்படுது. பி மஜிதி செய்யதியும் என்னது அஷ்ரௌத்தல் முஷ்ரிக் ஆலியத்துகும் ஷமூஸ் சாயிர் ஆலியா ஒபி ஹவுலி குவத்தில் ஹமீஸ், ஹமீஸா தெரியல, சரிங்களா. இதுதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இது என்ன செய்யப்பட்டிருக்கு, மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கதான் என்ன செய்யணும் பார்க்குறோம். அப்போ இப்போ அப்படியே 71க்கு வாங்க. 71க்கு வந்தீங்கன்னா மேலேருந்து வந்தபோது எல்லா சார்ட்டையும் முடிச்சாச்சு. பேலன்ஸ் இப்போ யார் இருக்கா சார்ட்ல, யாரை பார்க்கணும், ஷிமாலியா, அரபியத்து ஷிமாலியா, பாயிதா பாக்கியா. ஷிமாலியா தான் பார்க்கணும், சரிங்களா. ஷிமாலியால இப்போ நம்ம என்ன போறோம்னா அல் அரபியத்துல் பாயிதா, சரிங்களா. அதாவது ஆனா வந்து என்னது இந்த அரபுல் பாயிதா இருக்குல்ல, இது வந்து என்னது காலத்துக்கெல்லாம் முற்படுத்தப்பட்டது. அதாவது வரலாறு பதிவு செய்யறதுக்கெல்லாம் என்னது முற்படுத்தப்பட்டது. அதை குறித்தால் நமக்கு என்னது சரியான தகவல் இல்லை. ஆது சமூது கூட்டத்தினர் பேசுன அரபி. நீங்க அந்த ரஹீக்ல வந்து என்னது படிச்சிருப்பீங்க, லொகத்துல் பாயிதா. நீங்க நடத்துனீங்க உஸ்தாத் தாரீக்ல. அதான், சரிங்களா. ஆது சமூது கூட்டத்தினர் பேசிய மொழி, சரிங்களா. இந்த ஆது சமூக கூட்டு பேசிய மொழி இருக்குல்ல, அல் அரபுல் பாயிதா, அது பாருங்க எத்தனை வகை போட்டிருக்காங்க. அல் அரபியத்துல் பாயிதா எத்தனை போட்டிருக்கு, 3 போட்டிருக்காங்க. 3 போட்டிருக்கு. லஹ்யானியா என்ன ஒண்ணு என்ன போட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் லஹ்யானியா, 2வது சமூதியா, 3வது சஃபவியா, 3வது என்னது சஃபவியா. இதுல சமூதியா அப்படிங்க உங்களுக்கே தெரியுது. என்ன தெரியுது சமூதியாவை பார்த்தோம், என்ன தெரியுது உங்களுக்கு, சமூது சமூது கூட்டத்தினர் பேசுனது அந்த வார்த்தையில செய்து தெரியுது, சரிங்களா. அவங்களை குறித்துள்ள கல்வெட்டுகள் சமீப காலமாக கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்தது சஃபவியா அப்படின்னா மின்தகத்து சஃபா. மின்தகத்து சஃபானா வந்து இன்னைக்கு உள்ள இது இருக்குல்ல, இன்னைக்குள்ள பாலஸ்தீன் இருக்குல்ல, இன்னைக்குள்ள பாலஸ்தீன் சொல்றது பதிலா ஜோர்டான் சொல்லலாம். ஜோர்டான் பாலஸ்தீன் அந்த பார்டர்ல இருந்த மக்கள், பாலஸ்தீன் ஜோர்டான் பார்டர்ல இருந்த மக்கள் சஃபவியா, சரிங்களா. இவங்களும் எப்போ இருந்திருக்காங்க, இப்போ கிமு 2000 வருஷம், கிமு 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க, இருந்திருக்கிறதா நம்ம நினைச்சிடும் பார்க்கிறோம், சரிங்களா. அடுத்தது என்னன்னா இந்த சமூதியும் இந்த சஃபவியா இருக்குல்ல, இது ரெண்டுமே என்னன்னா சமூதி வந்து இன்னைக்கு நம்ம அரபி எழுதுறோம்ல அந்த வடிவத்துல இருக்கும் சமூதி, சரிங்களா. இந்த சஃபவி இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம தமிழ் எழுதுறோம் இங்கிலீஷ் எழுதுறோம்ல அந்த டைப்ல எழுதுவாங்க. அதாவது இடது பக்கத்திலேருந்து வலது பக்கத்தை நோக்கியும், சமூதியா வந்து எழுது வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்தை நோக்கி என்ன செய்வாங்க எழுதுவாங்கிறத நம்ம என்ன செய்றோம் வரலாறுல பார்க்குறோம். அடுத்தது லஹ்யானியா, சரிங்களா. இந்த லஹ்யானியா அப்படிங்கிறவங்க வந்து என்னது, லஹ்யான் அப்படின்ற கூட்டத்தை சார்ந்தவங்க. இவங்க வந்து என்னது ஹிஜாஸினுடைய வடக்கு பகுதி, அதாவது இன்னைக்கு உள்ள ரியாத் இருக்குல்ல, ரியாத்துக்கு மேல வாழ்ந்தவங்க லஹ்யானியா அப்படின்றது. இவங்களும் எப்படி எழுதுவாங்கன்னா, இவங்க வந்து என்னது அரபி மாதிரி தான் எழுதுவாங்க. எப்படி வலது பக்கத்துல இடது பக்கம் தான் எழுதுவாங்க.
ஆனா வெறும் அந்த யாரு சஃபவியன்கள் இருக்காங்க, சஃபவியா இருக்காங்க, சஃபவியன்கள்ல சரி சஃபவியா இருக்காங்கல்ல, அவங்க தான் தமிழ் மாதிரி இங்கிலீஷ் மாதிரி அரபி எழுதிட்டு இருந்தாங்க. மற்ற 2 பேரும் சமூதியாவும் சரி, அதே மாதிரி அது லஹ்யானியாவும் சரி எப்படி எழுதுவாங்கன்னா நார்மலா இன்னைக்குள்ள அரபி மாதிரி தான் செய்வாங்க, எழுதுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து என்னன்னா இப்போ அந்த கடந்த காலத்துல வரலாறுல பதியப்படாத அரபிக்கும் சமகாலத்துல பேசக்கூடிய அரபிக்கும் மத்தியில நிறைய ஒத்து போற தன்மை இருக்குது. அதுக்கு நிறைய வந்து என்னது ஆதாரங்கள் இருக்குது. அதுக்கு மெயினா வந்து என்னது 2 கல்வெட்டுகளை மையப்படுத்துறாங்க. அப்ப 57வது பக்கத்துல ஃபர்ஸ்ட் பாரா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பாரால லாஸ்ட் வரி பாருங்களேன். சரிங்களா? லாஸ்ட் வரி பாத்தீங்கன்னா ஹாதல் கபருல் இல் கைது பின்து ஈது மனாத்துன்னு இருக்கா? லாஸ்ட் வரி அதுக்கு மேல பாருங்க, தைனிலில் கைலி பின்து அப்து மனாத் அப்படின்னு இருக்கா? சரிங்களா? இது அந்த பல இன்னொருக்க சொல்லுங்க எங்க இருக்கு? 57வது பக்கத்துல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல லாஸ்ட் வரியில அரபில இருக்கும், ஹாதல் கபருல் இல் கைதி பின்து அப்து மனாத் அப்படின்ட்டு. சரிங்களா? இது வந்து இப்போ உள்ள அரபி. சரிங்களா? அந்த அழிக்கப்பட்ட அரபி இருக்குல்ல, 3 அரபிகள் சொன்னோம்ல, சஃபவியா, லஹ்யானியா, சமூதியா அப்படின்ட்டு. அந்த அரபியோட ஸ்டைல் இப்படி இருக்கும், தைனிலில் கைதி பின்து அப்து மனாத். ஏறத்தாழ வந்து 2மே ஒத்து இருக்கிற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக என்ன இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா செமிட்டிக் லாங்குவேஜுடைய வகைகளை பார்த்தோம். கண்ணானிகளுடைய வகைகளை பார்த்தோம். அடுத்தது என்னது கண்ணாடி மொழியில வகையில பார்த்தோம். அடுத்து ஆரமியாவை பத்தி பார்த்தோம். அடுத்த ஜுனூபியாவுடைய மொழியில் வரும்போது என்னது அல் அரபியத்துல் ஜுனூபியாவுடைய வகைகள் என்ன செஞ்சோம் பார்த்தோம். அடுத்தது ஷிமாலியான்னு வரும்பொழுது அல் அரபியத்துல் பாய்தா என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது 2 தான், அல் அரபியத்துல் பாக்கியா. இன்ஷால்லா நம்ம அடுத்த வகுப்புல அதை என்ன செய்வோம் பார்ப்போம் இன்ஷால்லா. சரிங்களா? ஆக என்னன்னா சுருக்கம் என்னன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அரபி மொழி வந்து அது தோன்றும் போதே அப்படி இல்லை. சரிங்களா? அது பல ஸ்லாங்ல பல மாதிரி என்ன செஞ்சிருக்கு, உருமாறி இருந்திருக்கு. பல பிராந்தியங்கள்ல பல மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, பேசிட்டு இருந்திருக்காங்க. அடுத்தது என்னன்னா அப்போ சில அரபு மொழிகள் வந்து என்னது அழிக்கப்பட்ட அரபு மொழிகள் இருக்கு. அதுவும் நம்ம பேசுற மொழியும் ஒன்னானா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரபு மொழினா பெரும்பாலும் என்னது ஒத்து போகுது. இது வந்து என்னது இதுக்கு ஒரு 2 கல்வெட்டுகள் ஆதாரமாக இருக்குன்னு நினைச்சாங்க சொல்றாங்க. சரிங்களா? புரிஞ்சுங்களா? அதே மாதிரி நேத்து கொஸ்டின் பேப்பர் அனுப்பியிருந்தாங்க, பார்த்தேன். அவங்க அதிகபட்சமா 150 பக்கத்துக்கு மேல போகல. அதனால இன்ஷால்லா அடுத்த வாரம் நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா இன்ஷால்லா ஒரு 120 பக்கத்துக்கிட்ட. இப்போ இன்னைக்கு நம்ம எத்தனை பக்கம் வந்திருக்கோம்? 71 வந்தாச்சோ? இல்ல அது அதுல இது பார்த்தது 57 வரை 57 வரைக்கும் முடிச்சிருக்கோம் இன்ஷால்லா. ஆனா அந்த சாட்ல வந்து என்னது ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். இன்னும் 2 தான் இருக்கு. மற்றது எல்லாத்தையும் இன்ஷால்லா அடுத்த வாரம் செஞ்சிருவோம். அடுத்த வாரம் உடைய டார்கெட் ஒரு 120 கிட்ட போயிடுவோம் இன்ஷால்லா. சரிங்களா? அதுக்கு மேலேயும் போயிடுவோம். இப்படியே புரிஞ்சுக்கிட்டா போதும், இப்படிலாம் ஒண்ணு உலகத்துல இருக்கு அப்படின்றது. இன்ஷால்லா போதுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ் கைரா.